ஏன் ஈர்ப்பு விதிய பத்தி, அல்லது பிரபஞ்ச விதிகள பத்தியோ, மனச பத்தியோ, இந்த மாரி விஷயங்கள பத்தியெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இப்போ இதுக்கெல்லாம் டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணீங்கன்னா, இது நடக்கும் அப்படிங்கிற மாரி, அல்லது இத அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி, இதெல்லாம் குடுத்துருக்குறாங்க. ஏன் நம்ம இதெல்லாம் கேட்கறதுக்கு பதிலா, ஏன் டைரக்ட்டா ஒரு டெக்னிக்க நம்ம அடாப்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது? ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், நம்ம ஒரு கருத்தை அல்லது ஒரு விதிய பத்தி, அல்லது ஒரு விஷயம் எப்படி இயங்குது அப்படிங்கிற இந்த இயற்கையினுடைய விதிகளை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான், நாம பயன்படுத்துற டெக்னிக் அப்படிங்கிறது பயன்படும். இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, இத ஒருத்தர் சரியாக புரிஞ்சுகிட்டு, அத அவருடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திட்டார் அப்படின்னா, அவருக்கு டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஸோ இந்த ஈர்ப்பு விதி மாஸ்டர் கிளாஸ் மூலமா, த மாஸ்டர் கீ சிஸ்டத்தோடைய 2வது சாப்டர் நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதியில மனச பத்தியும், அதாவது மேல்மனம், அதுக்கப்புறம் ஆழ்மனம், அதுக்கப்புறம் கான்ஷியஸ் திங்கிங், விழிப்புணர்வோடு கூடிய சிந்தனை அப்படிங்கிறதனுடைய முக்கியத்துவம். ஸோ இந்த 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதிகமான வீடியோஸில் கான்ஷியஸ் மைண்டை பற்றி, சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் கான்ஷியஸ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை பற்றி சார்ல்ஸ் ஆஃப் ஹேண்டில் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் நம்முடைய இலக்குகளை நம்ம அடையாமல் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உண்மையாகவே நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவான ஒரு விஷயமாக இல்லாமல் இருக்கிறது, அல்லது குழப்பமான ஒரு மனநிலையோடு இருக்கிறது. இதுதான் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பல்வேறு விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது, அடிப்படையாக இருக்குது. இதில் முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு தெளிவான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எண்ணங்களை பற்றி, சிந்தனைகளை பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துட்டோம். ஸோ இதற்கான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் இது ஆரம்பத்திலிருந்து ஹோல் சீரீஸோட வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய முழுமையான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முதல் விஷயம், கான்ஷியஸ் மைண்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு இதில் நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, நம்ம மைண்ட், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரங்க உளவியல் அடிப்படையில் அதை பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் யோக சூத்திரத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா 4 விதமாக மனசை பிரிக்கிறாங்க. அதாவது மனம், மேல்மனம், ஆழ்மனம், நினைவெளி மனம் அப்படின்னு சொல்லிட்டு, மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக அதை பிரிக்கிறாங்க. இப்போது மனசு அப்படிங்கிற அந்த கான்செப்டை படி பார்க்கலாம். கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இந்த மனம் அப்படிங்கிறது ஐம்புலன்களை பயன்படுத்தி இயங்கக்கூடியது. இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா, மனம், மைண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக நம்ம மனசு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயம் அதிகமாக டெவலப் ஆகாது. நம்ம அந்த 5 சென்சஸ் இருக்குது. ஆக்சுவலி ஏன் இதை டெவலப் ஆகாது அப்படின்னா, எதோட நின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிர் வாழ்வதற்கு ரொம்ப மிகவும் அடிப்படையான தேவையான விஷயங்களோடு நம்மளுடைய மனம் வளர்ச்சி அடைவதை, அதாவது வளர தொடங்குவதை நிறுத்திவிடும். அதுக்கு மேலே மைண்டு டெவலப் ஆகாது. நமக்கு மைண்ட் அப்படிங்கிறது டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. அதில் நம்ம அறிவு அப்படிங்கிற அந்த விஷயங்கள், அது நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோம்? இப்போது எல்லாமே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ கேட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய காதுகளை பயன்படுத்தி கேட்டுட்ருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்களேன். சப்போஸ் நமக்கு காதை கேட்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது நம்முடைய லைஃப்பில் குறைய தொடங்கும். என்ன ரீசன் அப்படின்னா, காதுகளை பயன்படுத்தி நம்ம நிறையா விஷயங்களை கேட்டால் தான் வார்த்தைகள், உச்சரிப்புகள், அதனுடைய அர்த்தங்கள், அதோட உணர்வுகள், இந்த மாதிரி ஆழமான கருத்துக்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த புரிதலுக்கு இந்த புலன்கள் அப்படிங்கிறத இந்த சென்சஸ் அப்படிங்கிறது தேவையான ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி கண், அதுக்கப்புறம் வாசனை அப்படிங்கிறது, தொடு உணர்தல், இந்த மாதிரி சுவை அப்படிங்கிற இந்த 5 விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இப்போது நிறையா பார்த்திங்கன்னா ஆழ்மனம் அப்படிங்கிறதான் நம்முடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு மைண்டு. இந்த மைண்டு தான் நம்முடைய லைஃப்பை கட்டுப்படுத்துது. இது எல்லாமே உண்மை தான். இப்போது இந்த இடத்துல, இந்த அடிப்படையில் நம்ம சிந்திக்கலாம்.
மைண்ட் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் தான், உண்மைதான், அது முக்கியம்தான். ஆனால் டைரெக்டாக நம்ம அதில் போய் கை வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு விஷயத்தில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முக்கியமானதாக இருக்குது. சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது அல்லது ஆழ்மன பதிவுகளை மாற்றுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மைண்டை, அதாவது கான்ஷியஸ் மைண்டை, மேல் மனதை பயன்படுத்தி தான் நாம் செய்ய முடியும். நம்ம அதன் வழியாகத்தான் நம்ம வந்து செய்கிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுடைய ஆழ்மனம் அது நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பதிவு அதுக்குள்ளே எப்படி ஆச்சு? யாராவது ஹிப்னோசிஸ் மூலமாக அவங்களுக்குள்ளே போட்டாங்களா? இல்லை யாராவது டைரெக்டாக உங்கள் ஆழ்மனதுக்கு கட்டளை கொடுத்தாங்களா? ஆட்டோ சஜஷன் மூலமாக உள்ளுக்குள்ளே போச்சா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. எந்த ஒரு டெக்னிக்கும் இதுக்குள்ளே இன்வால்வ்மெண்ட் ஆகலை. உங்களுடைய கான்சியஸ் மைண்டு தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போது நம்முடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே வந்து எந்த ஒரு நிலைமைக்கும் உருவாக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஆழ்மனதை ஒருவர் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதோட ராஜாவான அல்லது அதனுடைய காப்பாளனான நம்முடைய கான்ஷியஸ் மைண்டை, மேல் மனதை ஒருத்தர் கையாள வேண்டும். இதுக்கு தான் இத்தனை விஷயங்களை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு கற்றுக்கிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த ஆழ்மனதை பற்றி இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெக்கார்ட் கீப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு வகையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு அறை இருக்குது, அந்த அறைக்குள்ளே வந்து ஒரு ரெக்கார்ட் கீப்பர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வெளியே வந்து அந்த வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் வந்து எதையெல்லாம் உள்ளுக்குள்ளே அனுமதிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து உள்ளுக்குள்ளே அனுமதிக்கிறாரோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து அந்த ரெக்கார்ட் கீப்பர்கிட்ட போகும். அவர் வந்து ரெக்கார்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவார். அதே சமயம் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நமக்குள்ளே வருது அப்படின்னா இவர்கிட்ட ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா, இல்லை இவர் வந்து இந்த நபர் இந்த ரூம்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா இவர் வந்து உள்ளுக்குள்ளே அனுமதிக்க மாட்டார். இல்லை இவர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அல்லது ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான நபர்களை மட்டுமே உள்ளுக்குள்ளே அனுமதிப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த நம்மளுடைய மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுடைய இயக்கங்களும் இருக்குது. நம்முடைய ஐம்புலன்களை வந்து பயன்படுத்தி இப்போ நம்ம இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. அஃபர்மேஷன் அப்படிங்கிறது, விசுவலைசேஷன் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இப்போ ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து இருக்குது. இந்த பகுதியில் வந்து ஈர்ப்பு விதிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சார்ல்ஸ் எஃப் ஹேனல் வந்து கொடுத்துருப்பாரு. சீக்ரெட் அளவுக்கு இருக்காது. ஏன்னா சீக்ரெட் அப்படிங்கிறத வந்து ஈர்ப்பு விதியை மட்டுமே மையமாக வச்சு கொண்டு போகப்பட்ட புத்தகம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பேசாமல் மனசை பற்றி பேசுகிறாங்க, சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி பேசுகிறாங்க, இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் எல்லா விஷயங்களையும் பற்றி பேசணும்? ஏன் ஈர்ப்பு விதி தான் ஒருத்தருடைய வாழ்க்கையவே வந்து கட்டுப்படுத்தி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா ஏன் அதை பற்றி மட்டுமே பேசிடக்கூடாது? இங்கே விஷயம், இதுக்கான விளக்கம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஈர்ப்பு விதிங்கிறதே இந்த மற்ற எல்லா விஷயங்கள், அதாவது ஈர்ப்பு விதிங்கிறது மற்ற பிரபஞ்ச விதிகள் இல்லாமல் இந்த விதி தனித்து இயங்காது. இது வந்து இப்படி சொல்லலாம். இல்லை இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா, மற்ற பிரபஞ்ச விதிகளுக்கு ஒருத்தர் அதே அளவு ஒரு சமனான அளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் இந்த ஈர்ப்பு விதி என்பது அவருடைய வாழ்க்கையில் அது வேலை செய்யாது. வேலை செய்யாது மீன்ஸ் ஈர்ப்பு விதிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அவருக்கு விருப்பமான வழியில் அது வேலை செய்யாது. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த விதிகள் எல்லாமே இருக்குது. அந்த விதிகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம மைண்டை வந்து கன்வீனியண்ட்டாக கொண்டுட்டு போகிறதுக்கான விஷயங்கள் தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே. இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்தி தான் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற ஆழ்மன பதிவை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள்.
அதே வகையில் நம்ம ஆழ்மன பதிவுகளை செயற்கையாக உருவாக்குவதற்கு தான் இந்த பயிற்சிகள். இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும்போது அவருடைய மைண்டுக்குள்ளே அவருடைய மைண்ட் வாய்ஸ் மூலமாக ஏதோ ஒரு அவர் அதை பற்றி சொல்லுவார், அதை பற்றின ஒரு கருத்தை வந்து மைண்டுக்குள்ளே பேசிக்குவார். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவர் முடிவு எடுத்துகிட்டு வர, இனிமே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இனிமே நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இனிமே நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த உணர்வுபூர்வமாக அவருடைய மைண்டில் வந்து ஆழமாக ஸ்ட்ராங்காக ரெக்கார்ட் ஆயிரும். அப்போது இது இயல்பாக நடக்கக்கூடியது. இதே ரெக்கார்டை செயற்கையாக உருவாக்குறதுக்கு தான் அஃபர்மேஷன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒரு வகையில் வந்து இந்த மாதிரி மனம்ங்கிற ஒரு விஷயத்துலேருந்து போயிட்டுருக்குது. இந்த நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது அல்லது நமக்கு விரும்பிய ஒரு விஷயத்தை அடையிறதுல வந்து பார்த்திங்கன்னா 2 தளத்திலிருந்து இந்த விஷயங்கள் இயங்குது. ஒன்று வந்து மனம், இன்னொன்று வந்து பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தினுடைய துணை இல்லாமல் எதுவுமே வந்து நமக்கு வந்து நடக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எல்லா விஷயங்களையும் நடத்தக்கூடிய அளவிலான ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்கு. அதுதான் நம்முடைய மைண்ட், அதான் உங்களுடைய மனம். ஸோ அந்த மனசை ஒரு பெரிய ஒரு கருவியவே உங்கள் கையில் கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே எக்ஸ்டர்னலாக சின்ன சின்ன சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. ஒரு 2 ஒன்றா இணைஞ்சு ஒரு இணை படைப்பாளியாக ஒரு இயக்கம் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுதான் விஷயம். அப்போது நான் என்னுடைய ஒரு இலக்கை அடைவதற்கு என்னுடைய மனதில் பதிவு செய்யப்பட்டு அதற்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கிட்டு அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த வழிநடத்துதலின் அடிப்படையில் நான் செயல்படுறேன். அதில் நான் போகும்போது ஈர்ப்பு விதி என்கிற அந்த விஷயமோ அல்லது மற்ற பிரபஞ்ச விதிகளினுடைய அடிப்படையிலையோ பிரபஞ்சத்தினுடைய சப்போர்ட் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறேன். இப்படி தான் வந்து நாமும் பிரபஞ்சமும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல திரும்பவும் மென்ஷன் பண்ணுற ஒரு பெரிய ஒரு விஷயம், உங்களுக்கு ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு கருவியான மனம் என்கிற ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, உங்களுக்குள் வைத்திருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு தான் ஐம்புலன்களை கையாளணும் அப்படின்னு வந்து சொல்கிறது. திருவள்ளுவர் சொல்லுவார், எப்படி ஆமை வந்து அதோடைய ஐம்புலன்கள், அதாவது 5 உறுப்புகளை வந்து உள்ளுக்குள்ளே இழுத்து தன்னை தற்காத்து கொள்ளுமோ, அதே மாதிரி தீமையான விஷயங்களுக்கு, இங்கே நம்ம நெகட்டிவான விஷயங்கள்னு சொல்லாமே, நெகட்டிவான விஷயங்களுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்மளுடைய ஐம்பொறிகளை நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். அதாவது ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்கு செவி கொடுத்து கேட்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, அதை பற்றி வந்து நம்ம பேசக்கூடாது. இது இன்னொரு விதமாக கூட சொல்லிக்கலாம், தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடவும் கூடாது. ஸோ இந்த ஈர்ப்பு விதிங்கிறது அல்லது கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த தத்துவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய லைஃப்பில் பல்வேறு அங்கங்களை வகிக்குது. அதெல்லாம் சாப்பாடும் முக்கியம். லாஸ்ட் இயரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இதற்கும் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் நம் மனசுக்கும் நிறையா எல்லாத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புகள் வந்து இருக்குது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து நம்ம மைண்டு தான் எல்லாமே, நம்ம நினைக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமாகவும் போயிட முடியாது. பல்வேறு நம்முடைய செயலும் அதில் வந்து முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும்.